ஒரு குழந்தை உலகத்துல பிறந்துன்னா பிறக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். அது பிறந்துருது, உலகத்தில் இருக்கிற 600-700 கோடி மக்கள்ல ஒரு ஆளாயிருது. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இயேசுவை நம்பினா போதும். ஏசப்பா உங்களை நம்புறேன்னா போதும், நீங்க ரட்சிக்கப்பட்டுருவீங்க, பழைய வாழ்க்கை மாறும். ஆனா பிறந்த பிறகு, ஒரு குழந்தை பிறந்த பிறகு அது வளரணும்ல, வளர்றதுக்கு ஏதாவது செய்யணும்ல. சாப்பிடணும், சொல்லி கொடுக்கறத கேட்கணும், ஒழுங்கா வளரணும்னா சொல்லி கொடுக்கறதெல்லாம் கேட்கணும். அப்ப அந்த பிள்ளை முயற்சி எடுக்கணும், வளர வளர வளர. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம வளரணும். வளர்வது என்பது சரீரத்தில் இல்ல. சரீரத்தில் எந்த வயசு வரை வளருவோம்? இல்ல, ஒரு 18-20 வயசு வரை வளருவோம், அவ்வளவுதான். அது பிறகு யார் வளருவா? நான் இன்னும் கர்த்தருக்குள் நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா யாரு என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? இவர் வளர போறாராம்ப்பா, இவர் வளர போறாரான்னு சிரிப்பாங்களா? சரிங்க. அப்ப நான் சொல்ற வளர்ச்சி சரீர வளர்ச்சி இல்லை. சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வளருவோம், அப்புறம் வளராது. சரீரம் வளராது, முதிர்ச்சி வரும், மெச்சூரிட்டி வரும். சின்ன பிள்ளைய இருந்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாறும், ஒரு முதிர்ச்சி வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இது வரணும்னு ஆண்டவர் விரும்புறார். அழகான ஒரு வசனம் இருக்கு, படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 14:20 படிங்களேன். புத்தியில எப்படி இருக்காதீங்க? குழந்தையா இருக்காதீங்க. இன்னொரு வசனம் படிங்க, 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையா இருந்த போது குழந்தை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன். எத்தனை சொல்றல்ல, நான் குழந்தையா இருந்தபோது குழந்தை மாதிரி இருந்தேன், குழந்தை மாதிரி பேசினேன், குழந்தை மாதிரி சிந்திச்சேன். அப்படின்னா வளர்ந்தேன்னு அர்த்தம். வளர்ந்தேன். நான் புருஷனான போதோ அந்த குழந்தைக்கேற்ற குழந்தைத்தனம் என்கிட்ட இல்லை. இப்போ மாறி இருக்கு. ஐ எம் மெச்சூர்ட், ஐ எம் grown up, நான் வளர்ந்திருக்கிறேன். இதுதான் வளர்ச்சி. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் வளர வேண்டும் என்பது தேவ விருப்பம். ஆமென் சொல்றீங்களா? அந்த வளர்ச்சி என்பது உள்ளான வளர்ச்சி. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தைக்கு ஏற்ற விலை பேசினேன். அப்ப முடிவெடுக்கணும், முயற்சி எடுக்கணும். முடிவெடுத்துட்டோம், அதுல ஓகே, நம்ம எல்லாரும் முடிவெடுத்துட்டோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இல்ல, ஒரு தீர்மானம். I have decided to follow Jesus, no turning back. இயேசு பின்னால போறேன், பின்னால பார்க்க மாட்டேன். தீர்மானம். ஞானஸ்தானம் எடுக்க போறேன், தீர்மானம். நான் ஊழியத்துக்கு வரேன், தீர்மானம். நல்ல தீர்மானங்களை எடுங்கள். ஆண்டவருக்காக எந்த தீர்மானம் எடுத்தாலும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. ஒரு பலமான ஆமீன் சொல்லுங்க. வட இந்தியாவுக்கு போறேன், மிஷனரியா போறேன், ஒரு தீர்மானம். சில உற்சாகத்தில் சொல்லுவாங்க. ஒருத்தர் பைபிள் காலேஜில் வந்தவன, நான் வட இந்தியா போறேன் பாஸ்டர், வட இந்தியா தான் எனக்கு ரொம்ப ஆத்ம பாரமா இருக்கு. நல்லதுதான், அனுப்புறேன். நான் முதல்ல இங்க இருந்து ஒரு வருஷம் இருந்து ஒரு 50 ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டு ஒரு ஊழியத்துக்கான நிரூபிச்சுட்டு போங்க அப்படின்னு. அவரை போகவே இல்லை. சில உற்சாகம் வந்து, ஒரு கான்ஃபரன்ஸ் போனோன்னு உற்சாகம் வந்துடும், ஒரு மீட்டிங் பண்ண உற்சாகம் வந்துடும். நான் ஒரிசா போறேன், நான் பீகார் போறேன், நான் இமயமலைக்கு போறேன், ஏதோ டூர் போற மாதிரி. அது எவ்வளவு கஷ்டம் நினைக்கிறது இல்லை. இயேசுவின் பின்னால, என் பின்னால வாங்கப்பான்னு கூப்பிட்டாரு, வந்தாங்க. ஆனா அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு பாடுகள் இருக்கு, என்னெல்லாம் கத்துக்கணும்ட்டு சீஷர்களுக்கு தெரியாது. பின்னால வாங்கன்னாரு, வந்துட்டாங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை என்ன ஆக்க போறேன்? மனுஷரை பிடிக்கல ஆக்க போறேன். இன்னொரு வேலை கொடுக்கிறாரு போலன்னு வந்தாங்க. அது பிறகு உங்களுக்குள்ள இப்படி இருக்கக்கூடாதுப்பா, இப்படி இருக்கக்கூடாது, எவ்வளவு சொல்லி கொடுத்தாரு. கூடவே வச்சு தனியா கொண்டு எவ்வளவு டீச்சிங் இயேசு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு சீஷர்களுக்கு. டெய்லி டீச்சிங் தான். பப்ளிக்ல டீச் பண்ணுவாரு, அப்புறம் இவங்கிட்ட தனியா டீச் பண்ணுவாரு. நீங்க இப்படி இருக்கலாமா, நீங்க இப்படி இருக்கலாமா, நீங்க இப்படி இருக்கக்கூடாது, நீங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு சீஷர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆமீன் கேட்கலாமா? வசனத்தை கற்றுக்கொண்டு நாம் கற்றுக்கொள்ளுகிறதின்படி வாழ்வதற்கு முயற்சி, அது நாம செய்ய வேண்டியது. பிரயாசப்படுங்கள். திரும்ப படிக்கலாம், பிலிப்பியர் 2:12. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நல்லா கவனிங்க. உங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, அது நிறைவேறும். அது ஒரு ஃபுல்னஸை நோக்கி போகணும், அது ஒரு பூரணத்தை நோக்கி போகும். நாம் பூரணராகும்படி கடந்து போவோம். அந்த ஒரு நிறைவுக்குள்ள வரணும். குழந்தை பருவத்தை தாண்டி வாலிப பருவம் வந்து அதுதான் முதிய, அப்படி படிப்படியா போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா?
ஒரு முதிர்ச்சியை நோக்கி போற மாதிரி நம்ம வாழ்க்கையில அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உலகத்துல கவனிங்க, உலகத்துல ஒரு குழந்தை பிறந்த உடனே வளர்ந்துகிட்டே இருக்கும். எல்லா குழந்தையும் வளரும், சரீர பிரகாரமா வளரும், மென்டலி வளரும். வளர 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 3 வயசுல அது பேசுனது ஒரு மாதிரி இருக்கும், 5 வயசுல பேசுறது வேற மாதிரி இருக்கும், 10 வயசுல பேசுறது இன்னும் நல்லா இருக்கும், 20 வயசுல பேசுறது இன்னும் சிறப்பா இருக்கும், 30 வயசு வரும்போது இன்னும் சரியா இருக்கும். வளர 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 ஆளும் வளருது, அறிவும் வளருது. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இல்லை. நீங்க சர்ச்சுக்கு வர்றதுனால வளர்ந்துட மாட்டீங்க, நீங்க சபைக்கு வர 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 வளர்ந்துட மாட்டீங்க. நீங்க முயற்சி எடுக்கணும், அதுதான் முக்கியம். Spiritual life is not, or spiritual growth is not automatic. ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயம் இல்ல, எழுதி வச்சுங்க. Spiritual growth is not automatic. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது தானாய் நடக்கிறதல்ல, அதற்கு நீங்க பிரயாசப்படணும். நம்ம எல்லாம் பிரயாசப்படணும். ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன். நீ ஒர்க் பண்ணு, அந்த ரட்சிக்கப்பட்டதுல நீ வளர்றதுக்கு நீ யூ ஹேவ் டு ட்ரை ஹார்ட். வேலை செய்யணும், உழைக்கணும். ஒழித்து விட்டேன் சொல்றாருல்ல, ஆண்டவர் ஒழித்து விட்டார்னு சொன்னாரா? நான் குழந்தையா இருந்த போது குழந்தை மாதிரி பேசினேன், குழந்தை மாதிரி யோசிச்சேன், குழந்தை மாதிரி சிந்திச்சேன். இப்ப நான் புருஷன் ஆயிட்டேன், அப்படின்னா வளர்ந்துட்டேன். ஐ பிகம் an adult. நான் வாலிபன் ஆயிட்டேன், பெரிய ஆள் ஆயிட்டேன். இப்போ அந்த குழந்தை தனத்தை ஒழிச்சிட்டேன். குழந்தைகள் எப்பவுமே சுயநலமா தான் இருக்கும், தனக்கு தான் வேணும்னு நினைக்கும். அதான் குழந்தை. நம்ம வீட்டுல பிள்ளைகள்லாம் இருக்கு, எது கொடுத்தாலும் வாங்கிக்கும். எனக்கு வேண்டாம், தேங்க்யூ, நீங்க வச்சீங்க அங்கிள்னு எந்த பிள்ளையா சொல்லியிருக்கா? வேண்டாம் அங்கிள், தேங்க்யூ அங்கிள், நோ அங்கிள், ப்ளீஸ் கீப் இட் அங்கிள். ஒரு டப்பா நிறைய சாக்லேட் இருந்தாலும் அடுத்த ஒரு டின்னு சாக்லேட் இருந்தா தேங்க்யூ அங்கிள். இல்ல, பிள்ளைங்க தன்னைத்தான் யோசிக்கும். பிள்ளைங்க தனக்கு நான் நல்லா இருக்கிறேனா, இதான் குழந்தைத்தனம். ஆனா வசனம் சொல்லுது பிலிப்பியர் 2:4, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இதுதான் இயேசு சொன்ன உன்னை போல் பிறனை நேசி. உன்ன மாதிரி அடுத்தவங்களை நேசிப்பா, நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறல்ல, அத மாதிரி உன்னை சுத்தி இருக்கிறவங்களை நினைக்கிறாரு. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. யூ ஹாவ் டு ஹேவ் a concern for others. அடுத்தவங்க மேல ஒரு அக்கறை உனக்கு இருக்கணும், அடுத்தவங்க மேல. அப்ப ஒழித்து விட்டேன், அது நான் செய்தது. இதெல்லாம் இருக்கக்கூடாது என்கிட்ட. நான் இப்ப இத்தனை வருஷம் சபைக்கு வந்திருக்கிறேன், வசனம் படிச்சிருக்கிறேன். அப்போ வளர 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 சரீரம் வளர்ற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி வராது. இன்னொன்னு, நான் பைபிளை 10 முறை படிச்சிருக்கேன். பைபிளை 10 முறை படிச்சது உங்க வளர்ச்சிக்கு அடையாளம் அல்ல. நீங்க 20 முறை படிச்சு கூட வளராம இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, இது நமக்கு அவசியமான டீச்சிங். பைபிள் 4 முறை படிச்சதுனால வளர்ந்துட்டேன் இல்ல இல்ல, தெரிஞ்சுக்கிட்டேன். அதை செஞ்சா தான் வளர்ந்தேன். தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மத்தியானம்லாம் உட்காந்து படிக்கிறோமே, அங்க இங்க சில குறிப்புகள் எல்லாம் சொல்றோம், தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டதோட சில நிறுத்திக்குவாங்க. நீங்க வளர மாட்டீங்க. தெரிந்ததை நான் செயல்படுத்தணும், தெரிந்ததை செயல்படுத்தணும். அப்ப எப்போ தெரிந்ததை நான் செயல்படுத்துறேனோ அங்கதான் வளர ஆரம்பிக்கிறேன். அதுக்கு நான் பிரயாசப்படணும், நான் முயற்சி எடுக்கணும், நான் நடக்க ட்ரை பண்ணணும். அப்படி கீழே விழுந்துருவனும் போது அம்மா கை கொடுக்குறாங்க, அப்பா கை கொடுக்குறாரு, அங்கிள் கை கொடுக்குறாரு, இப்படி கை எப்படி நான் ஹெல்ப் பண்றேன், ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவாரு. நான் முயற்சி எடுக்கணும், ஆவியானவர் உதவி செய்வார். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யூ ஹாவ் டு ட்ரை. அப்ப நீங்க முயற்சி எடுக்கும்போது ஆண்டவர் ஹெல்ப் பண்ண, அதுக்கு தான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஒரு ஆமீன் கேட்கலாமா? சோ முடிவு எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக். யூ ஹேவ் டு ஒர்க் இட் ஆன், யூ ஹேவ் டு ஒர்க் அவுட். நீங்க அதுக்கு வேலை செய்யணும், அதுக்கு பிரயாசப்படணும். கல்டிவேட்னு சொல்லுவாங்க தெரியுமா இங்கிலீஷ்ல? கல்டிவேட் அ குட் ஹேபிட். நல்ல பழக்கம் வர்றதுக்கு முயற்சி பண்ணு. நல்ல பழக்க வழக்கங்கிறாங்க தெரியுமா? பழக்க வழக்கம் இல்ல, நம்மள பழக்க வழக்கம்னா தெரியாது. பழக்க வழக்கம் நம்ம எப்படி சொல்லுவாங்க? பழக்க வழக்கம். எங்கதான் இந்த தமிழ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. நம்ம தமிழுக்குள்ள போனா இப்ப திரும்பி வர முடியாது, நிறைய இருக்கு சொல்றதுக்கு. பழக்க வழக்கம் பழகிட்டாங்க. ரப்பருன்னு சொல்லு, லப்பரு.
ஐயோ, எங்க போய் படிச்சாங்க தானே? லப்பரு, பழம்னு சொல்லுங்க. தமிழ்ல அழகான பழம், பயம், வாய பயம். இந்த நாக்கை அறுத்துடணும். அதையில சொல்லுங்க. சில ஆளுக்கு நாக்கு நீளம் வரமாட்டேங்க தமிழ் வழுங்க. வாய பயம். அழகான வார்த்தைலாம் தமிழ். தமிழுக்கு அழகான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அவள் அழகான மொழி. நம்ம கிராமங்கள் அதுக்கு அப்படி பேசுறோம் பாருங்க. ஸோ நம்ம பழக்க வேகத்தை மாத்திக்கணும். அல்ல சொல்றீங்களா? பழகிறதான் பழக்கம் தான் வழக்கமா மாறும். தொட்டில் பழக்கம், அதெல்லாம் கரெக்டா சொல்றீங்களே. தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும் என்ன அர்த்தம்? சின்ன வயசுல நீங்க எதை பழகுறீங்களோ அது வழக்கமாயிடும். பழக்க வழக்கம். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல ஜெபாலயத்தில் பிரவேசித்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். ஓய்வு நாள்னா இயேசு அவருடைய வழக்கம் ஜெபாலயம் தான். வேற எங்கேயும் அவரை பார்க்க முடியாது. அதான் வழக்கம். பழகுனாரு, பழக்கம் வழக்கமாயிற்று. டெய்லி எங்க அப்பா 5 மணிக்கு எழும்புவாரு. அதனுடைய வழக்கம். ஏன்னா பழகிட்டார். அப்படி பழக்க வழக்கம். எதை பழகுறோம்? நல்ல பழக்கங்களை நம்ம பழகணும். அதை நம்ம பயிற்சி செய்யணும். தானா வராது. நல்ல பழக்கங்கள் தானா வராது. வேண்டாதெல்லாம் தானா வரும். மாமரம் தானா வராது, அதை நீங்க நடணும். இந்த முள்ளு செடி தானா கண்ட இடத்துல தான் முள்ளு செடி வளரும். எங்க பார்த்தாலும் வேலிக்காய் தான் வளரும். அது யாரும் நட வேண்டாம். ஆனா ஒரு நெல்லி செடி, ஒரு கொய்யா செடி அப்படின்னா அதுக்கு கண்ட மாதிரி வளராது. அதை நீங்க வைக்கணும், அதை நடணும். நல்ல செடிகள், நல்ல விஷயத்தை நம்ம செய்யணும். நல்ல பழக்கங்களை பழகணும். அப்ப ஆண்டவர் ஒரு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு, நீ வளரணும். வளர்வதற்கு உன் முயற்சி தேவை. நானும் உதவி செய்வேன். நீ முயற்சி பண்ணு. உண்மையை பேச முயற்சி பண்ணு. பரிசுத்தமா வாழ முயற்சி பண்ணு. நம்ம இந்த செக்ஷனை கவனிக்கிறதே இல்லை. விசுவாசிங்க பெரும்பாலும் யாருமே இதை கவனிக்கிறது இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நாங்க வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். நாங்க ஆவிக்குரியவங்களாயிட்டோம் நினைச்சுக்கிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சி தானாய் வருவதில்லை. அது நீங்க பிரயாசப்படாம வராது. உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்க பிரயாசப்படாம வராது. யூ ஹாவ் டு ஒர்க் இட் அவுட். யூ ஹாவ் டு டூ இட். யூ ஹாவ் டு டிசைட். முடிவெடு, முயற்சி எடு. சோ இயேசு பின்னால வரேன்னு முடிவெடுத்துட்டேன். விசுவாசிய வாழ போறேன்னு முடிவெடுத்துட்டேன். ஊழியம் செய்ய போறேன்னு முடிவெடுத்துட்டேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் முடிவெடுத்துட்டேன். உம்மைத்தானே நேசிக்கிறேன், உங்க பின்னால வருவேன், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் முடிவெடுத்துட்டேன். இனி இயேசுவுக்காக தான் வாழ போறேன் முடிவெடுத்தாச்சு. நிறைய முடிவு எடுக்க வேண்டியது கிறிஸ்தவ வாழ்க்கையில. உமக்காக வாழ்வேன்ப்பா, என்ன வந்தாலும் கலங்கிடாமல் உங்க பின்னால வருவேன். என்ன வந்தாலும், யார் கைவிட்டாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் உங்க பின்னால வருவேன். இதெல்லாம் முடிவு, நம்ம எடுக்கிற முடிவு. அதுல வளர்ந்துட முடியாது. ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதுதான் முயற்சி. கைவிட்டு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அப்போ முடிவெடுத்தோம். முடிவெடுத்ததுனால ஞானஸ்நானம் எடுத்தோம். கரெக்டா? தீர்மானங்கள் தான் நம்மளை நம்ம வாழ்க்கையை தரமான வாழ்க்கையா மாற்றும். அல்லேலூயா சொல்லுங்க. when you have a right decision you will have a quality. தீர்மானம் இல்லைன்னா குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்காது. நீங்க நினைச்ச நேரம் நினைச்ச நேரம் போற ஆளா இருந்தா you will not have a quality. ஸ்டாண்டர்ட் இருக்காது, ஒரு தரம் இருக்காது. இஷ்டம் போல ஏதோ ஒரு முள்ளு செடி வளர்ற மாதிரி வளருவீங்க. ஆனா ஒரு தீர்மானத்தோட வளர்ந்தீங்கன்னா உங்க லைஃப் ஒரு டிசிப்ளினுக்குள்ள வரும். டிசிப்ளின் தான் உங்க வாழ்க்கையை குவாலிட்டியா மாத்தும். கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் நம்மளை சபையில வச்சு நம்மளை வளரணும்னு விரும்புறாரு. வளர்ச்சி தானா வராது, மறந்துருங்க. ஒரு நாள் மறக்காதீங்க, தானா வருங்கிறத மறந்துருங்கன்னு சொல்றேன். நான் சர்ச்சைக்கு போக போக வளர்ந்துகிட்டே இருக்கிறேன். வசனத்தின்படி நடக்க நடக்க தான் வளருகிறோம். வசனத்தின்படி நடக்க நடக்க தான் வளரும். அப்போ எந்த அளவுக்கு வசனத்தின்படி நடக்கிறேன்? முடிவெடு, முயற்சி எடு. எதுக்கு முயற்சி எடுக்கணும்? அந்த நல்ல பழக்கங்கள் எனக்குள்ள வருவதற்கு முயற்சி எடுக்கணும். நல்ல பழக்கங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். இதெல்லாம் அழிஞ்சு போறதா இருக்கனால நீங்க எப்பேற்பட்ட பரிசுத்த நடக்கை உடையவளா இருக்கணும். இப்ப நம்ம பழக்கணும் பழக்கணும் பழக்கணும்னு சொல்றோமே, எதை பழக்கிறது? நம்ம சிந்தனையை பழக்கணும். அதுதான் நம்முடைய மெஷின்.
நம்ம லைஃப் ஓடுற மெஷின். ஒரு போன்ல இருக்கிற சிப்பு மாதிரி நம்மளை நடத்துறது அந்த சிப்பு தான், அது என்ஜின். இப்போ வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறீங்க, வண்டி புது வண்டியை வாங்கி நல்லா ஓட்டும் போது திடீர்னு ஒரு கொஞ்சம் கை விட்டிங்கன்னு வைங்களேன், ஸ்ட்ரைட்டு அழகாக போகும். இன்னும் ஒரு கையில் பிடிச்சாலும் கொஞ்ச நாள் ஓட்டும் போது பள்ளம் மேட்டில் விழுந்து எடுத்து அந்த அலைன்மெண்ட்லாம் ஒழுங்கு இல்லாமல் வண்டியை விடுறதுக்குள்ள இப்படி இழுக்கும். எப்போ ஸ்டியரிங்கை விட்டாலும் இந்த பக்கம் இழுக்கும். காரில் போகிறோம், ஒரு தண்ணி பாட்டில் ஏதோ விட்டால் கார் ஒரு பக்கம் இழுக்கும். அப்போ அதை போகாமல் இருக்கணும், அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ காருடைய கண்டிஷன் எப்படின்னா ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வாழ்க்கை நல்லா புரிஞ்சுங்க, எப்பவும் ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரியே இருக்கு, கிழக்கு பக்கம் போற மாதிரியே இருக்கும் வச்சுங்களேன். அதுதான் பாவ வழி, நம்ம இருந்த வழி, பழைய வழி. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா இப்படிதான் இழுக்குது. இப்ப இதை என்ன செய்யணும்னா இந்த பக்கம் திருப்பணும். அப்போ இங்க போற ஸ்டியரிங்கை திருப்பி இனி இப்படி போகக்கூடாது, இப்படியே போகணும்ட்டு நான் கஷ்டப்பட்டு திருப்பி வண்டியை திருப்புற மாதிரி என் சிந்தனையை திருப்பணும், என் பழைய மைண்டை திருப்பணும். இந்த மைண்ட் எப்பவுமே கெட்டது தான் யோசிக்கும், கெடுதியா தான் யோசிக்கும். இந்த மாம்சத்தில் நன்மை வாசமாய் இல்லை, இது எல்லாமே ராங்கா தான். ஏன்னா மனுஷனுடைய குணம் கெட்டு போன குணம், மனுஷனுடைய சுவாபம் கெட்டு போனது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். அப்ப பாவ சுவாபம் தன்னையே யோசிக்கும், நான் நல்லா இருந்தா போதும், எவன் கெட்டா எனக்கு என்ன. அதான் குழந்தை நான் நல்லா இருக்கணும், எனக்கு கொடுங்க, எனக்கு வேணும். இன்னொரு பிள்ளை கொடுத்தா ஓன்னு கத்தும், அதுக்கு பிடிக்காது. எனக்கு கொடுங்க, எனக்கு ஏன் கொடுக்கல. அடுத்து தனக்கு சின்னதை கொடுத்து பக்கத்துல பெருசு கொடுத்தா ஒண்ணு சண்டையாயிரும். குழந்தைய பார்த்துருக்கீங்களா, பெரிய சண்டையாயிரும். இல்ல அங்கிள், தேங்க்யூ அங்கிள், எங்க அக்கா தான் அங்கிள், நீங்க எனக்கு ஏன் தரலன்னா ஒரே அடம் பிடிச்சி சண்டை நடக்கும். இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளையே யோசித்தா நம்ம குழந்தைகளாவே இருக்கிறோம். நம்மளையே யோசிச்சு நம்ம நல்லா இருந்தா போதும். ஆனா அது பைபிள் அப்படி சொல்லலையே. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. வளர 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 குழந்தைத்தனத்தை நான் தள்ளிட்டேன், குழந்தைக்கு ஏற்றவைகளை தள்ளிவிட்டேன். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? அப்போ இதுல இதுக்கு நம்ம வேலை செய்யணும், இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். இதுதான் பிரயாசங்கிறது. நெல்ல அப்படியே விதைச்சிட்டோம் அல்லது நாத்து நட்டுட்டோம், நாத்து நட்டதுனால அது நல்ல அறுவடை பண்ணிட முடியாது. அப்புறம் தண்ணி பாய்க்கணும், உரம் போடணும், களை எடுக்கணும், பூச்சி அடிக்குதான்னு பார்க்கணும். அறுவடை வரைக்கும் எவ்வளவோ பிரயாசப்படணும். அப்படி பிரயாசப்பட்டுமே நல்ல பலன் செலவிலைகள்ல கிடைக்கல. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். நல்ல நிலையில வரணும்னா நம்முடைய பிரயாசம் கண்டிப்பா அதுல இருக்கு. நம்ம ஒண்ணுமே செய்யாம பைபிளை தூக்குறதும் சர்ச்சுக்கு வர்றதும் வீட்டுக்கு போறதும் அப்படியே இருந்தோம்னா நம்ம வளரவே மாட்டோம், வளர முடியாது. வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வராது, அதுக்கு நீங்க முயற்சி எடுக்காம வராது. சரீரம் தானா வளர்ற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது, அதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். அதுதான் முயற்சி எடு, முடிவெடு. முடிவு முதல்ல எடுத்துட்டோம், ஆண்டவருக்காக வாழ்வேன். இனி அடுத்து முயற்சி, டெய்லி கேட்கறதின்படி வாழ்வேன். ஓகே ஓகே ஓகே, ரைட்டு, நான் செய்வேன். நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? ஞானஸ்நானம் கண்டிப்பா எடுக்கணுமா என்ன? அப்படி இல்லை, ஞானஸ்நானம் பைபிள் சொல்லுது, ஞானஸ்நானம் எடுக்கணும். நான் அவரோட உடன்படிக்கை பண்ணணும், என் பழைய வாழ்க்கைக்கு ஒரு சமாதி கட்டணும், அதுதான் ஞானஸ்நானம். நான் தண்ணிக்குள்ள போகும்போது என் பழைய வாழ்க்கையை புதைக்கிறேன், நான் வெளியே வரும்போது ஒரு புது மனுஷனா கிறிஸ்துவோடு கூட வாழ்றேன். இனி வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழ்ற வாழ்க்கை, அதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், சபைக்கு வரேன், வசனங்களை படிக்கிறேன். படிச்சா போதாது, வசனம் சொல்லுது தியானம் பண்ணு. வசனத்தை படிச்சா போதாது, அதை தியானம் பண்ணு. நீ தியானம் பண்ணணும்னு என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை சிந்தனையில போட்டு அப்படியே அதையே நினைச்சுக்கிட்டு இருங்கன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனையை போட்டு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இல்ல எத்தனை பிரச்சனை இருக்கு. ஒரு பிள்ளைக்கு உடல் நலம் இல்லைன்னா ஒரு 3 நாளா உடம்பு அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? மனசெல்லாம் அந்த பிள்ளை மேலேயே இருக்கும். ராத்திரி பகலா என்ன ஆச்சோ, ஸ்கூலுக்கு போனா அல்லது இவங்க வேலைக்கு போனா, பிள்ளை வீட்டுல இருந்தா என் பிள்ளை எப்படி அந்த மனசு ஃபுல்லா கவலை. அந்த பிரச்சனையே நினைக்க அது கவலையா மாறிடும்.
அதே மாதிரி நம்ம சிந்தனையில இந்த வசனத்தை வச்சு ஆண்டவர் எனக்கு செய்வாரு, அற்புதம் செய்வாரு, என்னை கைவிட மாட்டாரு, அவர் என்னோட இருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளை, சாத்தான் என்னை தொட முடியாது, நான் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசு என் கூட இருக்கிறாரு, நான் அவருடைய ஆலயம், ஆவியான மேல இருக்காருன்னு வசனங்களையே நினைக்க 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 தான் அது பேர் தியானம். வசனத்தை நீங்க ராத்திரி பகல நினைச்சீங்கன்னா அது பேர் தியானம். உங்க பிரச்சனையை நினைச்சீங்கன்னா கவலை. ஆனா வசனம் உள்ள வந்துன்னா கவலை வெளியே போயிடும். கைவிட்டு ஒரு அலையில சொல்லுங்க. கவலை இல்லாம வாழ்றதுக்கு ஒரே வழி வசனத்தை நினைக்கிறது தான். அப்ப இவ்வளவு வெற்றிகரமா வாழ்றதுக்கு ஆண்டவர் நமக்கு வழி வச்சிருக்காரு. சந்தோஷமா வாழ்றதுக்கு, ஜெயமா வாழ்றதுக்கு வசனத்தை நினைச்சு 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 வாழ்ந்தீங்கன்னா ஒரு மாத்திரை கூட உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா மாத்திரையை விட பெரிய ஒரு வசனம் இருக்கு. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். I am healed by his stripes. அவருடைய ரத்தத்தினால நான் குணமாகிறேன், அவருடைய தழும்புகளால குணமாகிறேன். கர்த்தர் என்னை குணமாக்குகிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பில் அழைப்பானாக, அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள், அவன் பாவம் செய்தவனால் மன்னிக்கப்படும். அப்பொழுது கர்த்தர் அவனை என்ன செய்வார்? குணமாக்குவார். சில வேளை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கும், சின்ன ஒரு வியாதி வரும், ஆண்டவரே ஏதோ தெரியாம செஞ்சுட்டு மன்னிச்சிருங்கன்னா மன்னிப்பு கேட்டோன்னு வியாதி போயிடும். கைவிட்டு ஒரு அலையில சொல்லுங்க. இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற சத்தியங்கள். அப்ப சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய நம்ம வளருகிறோம்.